காவடி கிளம்பும்போது கோயிலில் நீ போகலையாயா? இதோ போகணும் மலரு, இதோ போகணும். நான் ஃபேஸ்புக்கு பார்த்தேன் மலரு. என்னையா? இன்னைக்கு அமாவாசை அதுமா ஒரு முக்கியமான பதிவு இருக்கு பாரு. என்னன்னு சொல்லுங்க. என்ன பித்திரு தோஷம் எப்படி நீங்குன்னு சொல்லியிருக்காங்க பாரு. பித்திரு தோஷம் வந்து இப்போ இது வரேன். பித்திரு தோஷம் இப்போ வந்துருக்கு ஒரு ஃபேஸ்புக்கில். இது நல்ல பதிவு மலர். இது பித்திரு தோஷம், ராகுக்கு தோஷம், சூரியனுக்கு சூரிய தோஷம் வந்தால் என்ன, சந்திரனால் ஜாதகத்தை தோஷம் வந்தால் என்ன, எல்லாத்தையும் போட்டிருக்காங்க பாரு. அந்த இது சொல்கிறேன் பாரு மலரே. பித்திரு தோஷம் இருக்குன்னா இருந்தால் பசுமாட்டுக்கு உணவளித்தால் பித்திரு தோஷம் நீங்குமா மலரு? அப்படியாயா? அதேமாரி நம்ம ராகுக்கு தோஷம் இருக்குல்ல, அதுக்கு வந்து என்ன போட்டிருக்காங்க மலரு, பைரவர் வாகனமான நாய்க்கு உணவளித்தால் அவ்வளவு நன்மையா மலரு? அப்படியா? அதே போல சூரியன், ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து தோஷம் இருக்குன்னு வச்சுக்கேன், அதுக்கு நிவர்த்தி பாரு சிங்கிற. குதிரைக்கு உணவளித்தால் அந்த சூரிய கிரகத்தில் உண்டாகக்கூடிய தோஷங்கள் நீங்குமா மலரு? அடுத்து சந்திரன். அம்மாவா? சந்திரன்னா அம்மா தான். இங்கே பாரு, சந்திரனுக்கு உணவளிக்கணும்னா இந்த பாரு, எதுக்கு உணவளிக்கணும்? சந்திரன் தோஷம் நீங்க நீரில் வாழும் உயிரினங்கள். நீரில் வாழ்றது என்னது? மீன். மீனுக்கு உணவளித்தால் நல்ல பலன் கிடைக்குமா மலரு? செவ்வாய் தோஷம் நீங்கணும்னா இருவரன் அதன் தாக்கம் குறைய, செவ்வாயோட தாக்கம் குறைய ஆடு மற்றும் குரங்குக்கு உணவளிக்கணுமா மலரு? அப்படியாயா? ஆட்டுக்கும் குரங்குக்கும் உணவளிக்கணுமா. புதன் கிரகத்துக்கு இப்போ புதன் கிரகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு என்னன்னா பறவைக்கு உணவளிக்குமா மலரு? பறவைக்கு தண்ணீரில் மற்றும் உணவளித்தால் பறவைக்கு புதன். வியாழன் குரு பகவான் ஒரு தோஷம் இருந்தால் நிவர்த்தி ஆகும்னா திருமண தடை, கல்வி பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு என்னன்னா திருமணம் சீக்கிரம் கை கூடணும்னா எதுக்கு தெரியுமா? யானைக்கு உணவளிக்கணுமா மலரு? யானைக்காயா? இப்போதான் எனக்கே தெரியுது. ஐயோ, குரு பகவானுடைய தோஷம் இருந்தா என்ன செய்யணுமா? வந்து யானைக்கு உணவளிக்கணுமா. அதே போல பாரு, சுக்கிரனுக்கு வந்து உண்டாகக்கூடிய பிரச்சனைக்கு புறாவுக்கு தானியம், ஏதாவது ஒரு தானியம் புறாவுக்குன்னா அவ்வளவு சுக்கிரனால நமக்கு நன்மை ஏற்படுமா. அடுத்தது வந்துட்டாரு சனீஸ்வர பகவான். அப்பா, அவரு தாங்க பெரியவர். வச்சு செய்வான், வச்சு அப்படியே 7.5 வருஷம் வச்சு செய்வான். 30 வருஷத்துக்கு ஒரு ரவுண்டு வருவாங்க. அப்படியே இருக்கிற நரம்பெல்லாம் எண்ணிடுவாருங்க. யார் நரம்பு சொல்லி, ஏன் நரம்பு சொல்லியா? ஏன்டி நிற்க பாரு. அவருக்கு வந்து அவரோட தோஷம் நீங்கன்னா கருப்பு நிற விலங்கு அல்லது என்ன விலங்குன்னு கேட்குறியா? ஆமாயா. இது யாருக்கு தெரியும்? கருப்புல வந்து நாய் கூட தான் இருக்கு. அது நாய் கூட தான் இருக்கு, வாகனமாக இருக்கும். அது கருப்பு நிற விலங்குன்னா என்ன? அது விலங்கு கிடையாது, பறவை, காக்கா. காக்காவுக்கு அதுனா பறவைக்கு உணவளித்தால் அவ்வளவு நல்லதுன்னு போட்டிருக்காங்க மலரு. பார்த்துக்கோ. அது சரியா? உன் மேலே எந்த கிரகையா உட்காந்துருக்கு? வீட்டிலே உட்காந்துருக்க, எதுக்கியா உணவளிக்கணும்? எனக்கே வச்சுக்கிட்ட சூரியன் அது.